ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். ஈவினிங்க்கு ஏதாவது கிறிஸ்பியாக சாப்பிடணும் போல் இருக்கா? அப்போ இந்த இன்ஸ்டன்ட் குட்டி போண்டா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் பெருசாக இன்க்ரீடியன்ஸ் ஒன்றும் இல்லைனா கூட இப்படி செம்மையான குட்டி போண்டா சீக்கிரம் பண்ணிடலாம். மழை நேரம் இருந்தாலும் டீ டைம் இருந்தாலும் இந்த குட்டி போண்டா சூப்பர் சாய்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். அதோட 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்குறதுனால மாவு சாஃப்டாக இருக்கும் அண்ட் ஒரு மைல்டு டேஸ்ட்டு வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் மாவு கூட நல்லா சேர்ந்தால் தான் நமக்கு பேட்டர் ஸ்மூத்தாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். அதோட 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி, இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையால் மிக்ஸ் பண்ணும்போது வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் ரிலீஸ் ஆகும். அதனால் பேட்டர் கன்சிஸ்டன்சி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். தண்ணியை ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கொண்டு வர ஈஸியாக இருக்கும். இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அப்போ போண்டா ஹார்டாக வந்துடும். அதே மாதிரி ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா ஆயிலில் ஷேப் பிடிக்காது. ஸோ கையில் எடுத்து ட்ராப் பண்ண முடிகிற அளவுக்கு கொஞ்சம் திக்கான பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டு விடுங்க. இதை ஸ்மால் ரெஸ்டிங் டைமில் மாவு நல்லா செட் ஆகும். வெங்காயம் மசாலா ஃப்ளேவர்ஸ்லாம் பேட்டருக்குள்ளே நல்லா சேர்ந்து வரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கையால் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணினா பேட்டர் கொஞ்சம் லைட்டாக மாறி போண்டா நல்லா ப்ளஃபியாக வரும். பேட்டர் இப்படி இருக்கணும், ட்ராப் பண்ணும்போது ஷேப் பிடிக்கிற மாதிரி, ஆனால் ரொம்ப டைட்டாக இல்லாமல். இப்போ ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன அப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு இப்போ பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆயிலில் ட்ராப் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி சைஸில் போடும்போது சீக்கிரமும் ஈவனாகவும் நல்லா குக் ஆகி வரும். ஆயிலில் போட்ட உடனே மேலே வரும், அப்போ ஜென்டலாக திருப்பி விடுங்க. நடுவில் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு பொரிச்சா எல்லா பக்கமும் நல்லா கோல்டனாக வரும். கலர் மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தாலே தெரியும், வெளியில் செம்ம கலராகவும் ஷேப்பு சூப்பராகவும் வந்திருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஈஸியாக இன்ஸ்டன்ட் குட்டி போண்டா ரெடி பண்ணியாச்சு. சூடாக இருக்கும்போதே சர்வ் பண்ணுங்கள். இந்த குட்டி போண்டாவுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு சடனாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும்போது இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ரெசிபி ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் வீட்டில் சடனாக கெஸ்ட்டு யாராச்சும் வந்தால் என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு இந்த குட்டி போண்டா செஞ்சு கொடுங்க. ஈஸியாகவும் பண்ணலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.